எல்லாருக்கும் வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Photoshop CS3ல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி நம்ம டிசைன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் Adobe Photoshop CS3 ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டிசைன் ரெடி பண்ண போறோம். ஒரு Photoshopல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எப்படி ரெடி பண்ண போறதுங்கறத இந்த மாதிரி தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் Adobe Photoshop CS3 அப்படிங்கிற வெர்ஷனை உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைல்ல போய் ஓபன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த இமேஜை வந்து பாஸ்போர்ட் சைஸா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஓபன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல வரும். ஸோ இந்த ஸ்கிரீனை நான் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க உங்களுக்கு ஆல்ரெடி விண்டோல மேக்ஸிமைஸ் மினிமைஸ் இருக்கும். அதுக்கு கீழே உள்ள இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்டுக்குரிய மினிமைஸ் இருக்கும். ஸோ அதை மினிமைஸ் கிளிக் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா கிராப் டூல் அப்படிங்கிற டூல் இருக்கும். அந்த கிராப் டூலை செலக்ட் பண்ணிட்டு மேல நீங்க இங்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து வித் அண்ட் ஹைட் எதுவும் செட் ஆகாம இருக்கும். ஸோ வித் 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துக்கோங்க, ஹைட் வந்து 4.5 சென்டிமீட்டர் கொடுத்துக்கோங்க, ரெசல்யூஷன் வந்து 300 பிக்சல்ஸ் பெர் இன்ச்ல இருக்கட்டும். ஸோ இதில் கொடுத்துட்டு நீங்க உங்களோட போட்டோவை அப்படியே உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ அவ்வளவு தூரம் கிராப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஏரோ கீஸை யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைஸுக்கு கிராப் ஆயிடுச்சு இமேஜ். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல்ல போய் நியூ அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணணும். பிகாஸ் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாமே ஒரு பெரிய ஒரு லே அவுட் ஷீட்ல வச்சு அதை டிசைன் பண்ணி மொத்தமா வெளியே பிரிண்ட் எடுப்பாங்க. ஸோ அப்ப அந்த லே அவுட் ஷீட்டோடைய சைஸ் வந்து வித் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கணும், ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கணும், அண்ட் தென் ரெசல்யூஷன் வந்து 300 இருக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நாம கொடுத்த சைஸுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இங்க ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம கிராப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த இமேஜை நம்ம இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள கொண்டு வர போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மூவ் டூல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மூவ் டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை நீங்க மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணி உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் இங்க ஃபிட் ஆயிடும். ஸோ என்ன சார் இமேஜ் இவ்வளவு சிறுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜூம் அவுட்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கு. உங்க டாக்குமெண்ட்டை ஒரு 50% ஜூம்ல வச்சு பாருங்க, கரெக்டா தெரியும். ஸோ 50% ஜூம்ல வச்சுட்டு இந்த இமேஜை ஒரு கார்னர் லெஃப்ட் டாப் கார்னர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எடிட் அப்படிங்கிற மெனுல போய் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது, ஸ்ட்ரோக் மீன்ஸ் அந்த இமேஜுக்குரிய பார்டர், நமக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல எல்லாத்துலயுமே அந்த பார்டர் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வித் வந்து 1 பிக்சல் கொடுத்துட்டு ஓகேன்னு மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டா அந்த பார்டர் வந்து அந்த விழுந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்க ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது ஒரு இமேஜுக்கு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லேயர்ல போய் நியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணி அதுல லேயர் வியா காப்பி ஆர்எல்ஸ் Ctrl+J அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதே லேயரை டூப்ளிகேட் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இது ஒன் வே ஆஃப் டூப்ளிகேட்டிங். ஸோ காப்பி ஆஃப் லேயர் வந்து இந்த சைடு உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நீங்க அந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி மூவ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க கீழே டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இதை நீங்க நீட்டா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஓகே. இங்க இன்னும் நம்மளால 2 போட்டோஸ் வைக்க முடியும். ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க 2 லேயர்ஸை வந்து மெர்ஜ் பண்ணி இது ரெண்டையுமே ஒரே சிங்கிள் லேயரா ஆக்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லேயர்ல போனீங்க அப்படின்னா மெர்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க 2 இமேஜுமே ஒரே சிங்கிள் லேயருக்குள்ள இருக்கும். ஸோ அப்ப இப்ப இந்த 2 இமேஜுமே ஒரே லேயரா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அகைன் இந்த லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ண போறேன். ஸோ டூப்ளிகேட் பண்றதுக்கான 2வது வே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இந்த லேயரை வச்சு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இதை மூவ் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த லேயர்ல அகைன் இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்ப ஒரு லேயர்ல 4 இமேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஈஸியா கம்ஃபர்டபுளா எந்த ஒரு அலைன்மெண்ட்டுமே மாறாம நீட்டா எனக்கு வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைன் ஆஃப் இதுல வந்து உங்களுக்கு செட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணி நம்ம ஒரு போட்டோ ஒரு
பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நம்மளால டிசைன் பண்ண முடியும். ஸோ அகைன் நான் லேயர்ல போய் மெர்ஜ் டவுன் கொடுத்துட்டு திரும்ப இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணேன் அப்படின்னா டூப்ளிகேட் லேயர் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தமா எனக்கு வந்துடும். ஸோ இட்ஸ் a easy way to design a passport size photo in Photoshop CS3 version. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதை டிசைன் பண்ணி நீங்க எல்லாம் உங்களை அந்த ஃபுல் டாக்குமெண்ட்டுக்கு நீங்க எத்தனை வைக்கணுமோ நீங்க வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இதை நீங்க ஃபைல்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைல்ல போய் சேவஸ் அப்படின்னு கொடுக்கலாம், அல்லது டைரக்டா பிரிண்ட் கொடுத்தும் நம்ம அந்த ஷீட்டை வச்சு பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த பிரிண்ட் செட்டப்லயும் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ ஃபைல்ல போய் இல்ல நான் இமேஜா ஒரு சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேவஸ் JPEG இமேஜா சேவ் பண்ணிட்டு நார்மலா நீங்க எங்க ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க ஸ்டோர் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது அப்படியே உங்களுக்கு ஒரு இமேஜா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து போட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் அந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ.